தேங்காய் சாதமும் புதினா சட்னியும் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக வந்து புளி, உளுத்தம்பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் வந்து போட்டு கொரன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மிக்சிலேயே உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து இதை அரைக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றினா வந்து ஒன்றும் பாதியமாக தான் அரையும். அதனால் வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கொரன்னு அரைச்ச உடனே புதினாவையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வதக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வதக்கின கருவேப்பிலையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவையும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். புதினா வந்து நல்லா அரைச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டேன். இது வந்து இப்போது எண்ணெயை ஊற்றி தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்சதையும் தூக்கி நல்லா வதக்கிறதுக்கு வந்து சத்துலாம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அப்படி வதக்காமல் தாளித்து மட்டும் விட்டுட்டேன். இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு சாதம் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கினேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டு துருவி வச்சுக்கிற தேங்காய் கொஞ்சமாக போட்டு வதக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக பொடி பண்ணி வச்சுருந்தையும் உப்பும் வந்து தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்து லைட்டாக வதக்கின்னு இருக்கேன். இப்போ வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், நம்ம இந்த மாதிரி எதனா வெரைட்டி ரைஸ் எதனா வந்து புதினா சாதம் எதனா செய்கிறதா இருந்தால் சாதம் வந்து நம்ம பார்த்து தான் வடிக்கணும். நல்லா வரையாக பார்த்து நம்ம பக்குவமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம இதை வெரைட்டி ரைஸில் சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுன்னு கேட்பீங்க. சாதாரணமாக நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரி எடுத்துக்கிட்டா தேங்காய் சாதம் ரெடி. உப்பு தான் வந்து சேர்த்துக்கணும் திட்டமாக. ஏன்னா நடுவில் உப்பு சேர்த்தா வந்து நடுவில் சாதம் வந்து சரியாக கலர்லைனா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம தேவையான உப்பு வந்து தேங்காய் கொட்டும் போதே ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக துவையல், தேங்காய் சாதம். உண்மையாலுமே கரெக்டாக நல்லா எல்லாமே திட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது காம்பினேஷன். இப்போ வந்து இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எங்க எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கரெக்டாக இருக்கா? உப்புலாம் சாப்பிடலாம். உப்பு தான் ஊற்றி வச்சுருக்கேன்.